வெல்கம் டு தம்போஸ் கிச்சன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இவர் டெய்லி வந்து இங்கே வந்து விளையாடுறதே வேலையாக வச்சுருக்கிறார். ஃபஸ்ட் நாள் வந்து அன்றைக்கி பயந்து போயிட்டு, ஐயோ ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கேன்னு சொல்லி நான் வெளியில் போய் எடுத்து விட போனேன். கடைசியில் பார்த்தா அவர் மாட்டிக்கலாம் இல்லை, அவராக வாலண்டியராக உள்ளே வந்து கிளாஸை பார்த்து அவர் உருவத்தை பார்த்து கொத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் எப்படி அழகாக வெளியில் எஸ்கேப் ஆகி போகிறாருங்கிறத நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா March 3 எடுத்தது. அதை இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்றைக்கி வெளியில் போகலான்னு ஒரு சின்ன பிளான் இருந்தது. அதுக்காக காலையிலே சமையலுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம், வந்த உடனே சமைக்க சரியாக இருக்குங்கிறதுக்காக காலையிலே காய்கறி எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் டிஃபன் முடித்த உடனேயே. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் வந்து 2 நாள் வந்து முத்தமிழ் மன்றத்தோட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி இருந்துச்சு. 2ஆம் தேதி போக முடியல, ஸ்கூல் இருந்தது தம்புக்கு, அதனால் போக முடியல. 3ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படிங்கிறதுனால சரி எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கட்டர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருந்தேன், அது வீணாயிடுச்சுன்னு திரும்ப இன்னொன்று வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கெலாம். ஒரே நேரத்தில் டக்குன்னு பார்த்திங்கன்னா 5 பீஸ் கட் பண்ணிடும், ஒரே ஈவனாகவும் இருக்கும் கட் பண்ணுறது. அது முக்கியமாக வெண்டைக்காய் வெட்டுறதுக்கு எனக்கு இது இருந்தால் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று வீணாக போயிடுச்சு, அதனாலேயே வந்து சரி இது வாங்கணும்னு சொல்லி 2வது வாங்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பிளேட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணுறப்ப ஈவனாக ஒரே மாதிரியும் கட் பண்ணும், சீக்கிரமும் கட் ஆயிரும். ஏற்காடு போயிருந்தப்போ மிளகு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள், அதில் மீதி இது இவ்வளோ தான் இருக்குது. மீதி எல்லாத்தையும் நான் காய வச்சுட்டேன். கொஞ்சம் யூஸ் பண்ண பச்சையாக மீதி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இதுலேயே வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து முழுன்னு இருக்குது பாருங்களேன், அப்படியே வழவழப்பாக ரவுண்டாக இருக்குது, நல்லா கிளியராக. சிலது வந்து கரடு முரடாக இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருக்குது. அது இந்த நல்லா கரடு முரடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்குது. நம்ம மிளகு எப்படி ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்டாகவே இருக்குது. ஆனால் நல்லா வழவழப்பாக இருக்குது பார்த்திங்களா. அது வந்து கையால் நம்ம அப்படி நசுக்குனாலே அப்படி பவுடர் ஆகிடுது. ஆனால் காரம்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பவுடர் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது 2 வெரைட்டியும். நான் எல்லாத்தையுமே வந்து மிளகு பொடி பண்ணி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ தூளாகுது பாருங்கள், நல்லா காஞ்சிருக்குது. இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிறத வந்து கையால் நீங்கள் நசுக்கினாலாம் உடையிறதில்ல, நல்லா ஹார்டாகவே இருக்குது. இது வந்து நார்மல் மிளகு எப்படி இருக்கோ அதுமாரி நல்லா ஹார்டாக இருக்குது. அதே போல் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஏற்கனவே கட் பண்ண வீடியோ தான் இது. நல்லா மெல்லிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி காய வைக்கலான்னு சொல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ அதையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருந்தேன்னா அதனால் நல்லாவே காஞ்சிருச்சு. இது கையால் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா உடையும் அப்படியே. இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு, நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மஞ்சளாக இருக்கும் இல்லையா, அதனால் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்களா எப்படி உடஞ்சிருச்சுன்னு. நான் மெல்லிசாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரமே காஞ்சிருச்சு. அதனால் இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வைக்கணும். ஆனால் போயிட்டு வந்து தான் செய்ய போகிறேன் இது எல்லாமே, இப்போ செய்ய போகிறதில்ல. காலையிலே வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடுச்சு. 9:30க்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தவங்க வராங்கங்கிறதுனாலே நாங்கள் வந்து கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 பேருமே கிளம்பி போயிட்டோம். தம்பு இந்த மாதிரி இதெல்லாம் அட்டன் பண்ணது கிடையாது. அவன் ஃபஸ்ட் டைம் வரான் அந்த மாதிரி ஸ்பீச்லாம் கேட்குறதுக்கு. அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல வான்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவனும் வந்துட்டான். நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா கிராண்டாக மேலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு எல்லாமே அவங்களோடது. ஃபஸ்ட்டு வந்து பரதநாட்டிய ப்ரோக்ராம் இருந்தது. பசங்க ரொம்ப அழகாக ஆடினாங்க. அந்த சாங்ஸ்லாம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருங்கிறதுனால நான் போடலை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு டான்ஸ், அவங்களோட டான்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பு செஞ்சாங்க அந்த பசங்களை. அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே இதெல்லாம், அதெல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து மெயினாக யாரோட ஸ்பீச் பார்க்கணும் அப்படின்னு வந்தோம்னா பர்வீன் சுல்தான் அவங்களோட ஸ்பீச் தான் பார்க்கணுங்கிறதுக்காகவே காலைல கிளம்பி வந்துட்டோம். டான்ஸ் ப்ரோக்ராம் மற்றவங்க ஸ்பீச் இதெல்லாம் முடிஞ்சு அவங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சு டைமு. ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்தது ஸ்பீச்சு. அவங்களோட ஸ்பீச் வந்து நிறைய ஸ்டோரிஸோடலாம் இருந்தது. நான் தம்புக்கு சொன்ன ஸ்டோரிஸ்லாம் நிறையா அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது தம்பு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பானான்னு யோசித்தான், அவனும் இன்ட்ரெஸ்ட்டாக கவனித்தான்.
அவனுக்கு ஃபுல்லாக அவங்க பேசினது புரியலைனாலும் ஓரளவு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்து அவன் புரியலன்னு கேட்டதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி சொன்னப்போ ஓஹோ அப்படின்னு கேட்டுக்கிட்டான். இவங்களோட ஸ்பீச் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்பீச் வந்து ஒரு தங்கு தடை இல்லாமல் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு அலுப்பு தட்டுற மாதிரி இருக்காது. நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அதுலேருந்து இன்னொரு 10 டாபிக் அதுக்குள்ளே வரும். வந்து சேர்த்து சொல்லி அதை வந்து இதோட லிங்க் பண்ணி ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதை பார்த்தே ஆகணும் எப்படியாவது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக சண்டேங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. காலைல அவங்க போய் பார்த்துருவோன்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. அவங்க ஸ்பீச் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இவங்களோட ப்ரோக்ராம் முடியறதுக்கு ஒரு 12:30 ஆகிடுச்சு. நாள்லேருந்தே அதாவது 2ஆந்தேதி 3ஆந்தேதி 2 நாளும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வரிசையாக வேறு வேறு ப்ரோக்ராம்ஸ் வரிசையாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இது ஒன்று தான் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சதுனால இது அட்டன் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அடுத்தது அவங்களோட ஸ்பீச் இருந்தது. நாங்கள் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸ்கூபிக்கு வேறு பசி வந்துடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வர்றப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில். அதனால் வெயிலுக்கு இந்த ரோஸ் மில்க்னு சொல்லி இப்போல்லாம் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள், 40 ருப்பீஸ்னு. அது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போனேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஷார்ட்ஸில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் அது குடிச்சிட்டு வந்தது அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து பைத்தம்பருப்பு 1 கப்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன். வெறும் பைத்தம்பருப்பு மட்டும் ஊற வச்சுருக்கிறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா பைத்தம்பருப்பு ஊறுறதுக்கு ரொம்ப லேட்லாம் ஆகாது, சீக்கிரமே ஊறிடும். 1 ஹவர்லேயே ஊறிடும். அது நான் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன், ஊறிட்டு இருக்கட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா அது ஊறி வந்துருச்சு. ஊறி வந்ததை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட நான் எதுவும் சேர்க்கலை, வெறுசாக தான் போட்டு அரைக்க போகிறேன். இப்போது நல்லா அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துருக்கிறேன், ரொம்ப தண்ணியாலாம் அரைக்கலன்னா கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ உங்கள் விருப்பம் அது. அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கேரட் துருவி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி போடுறத விட துருவி போட்டால் நல்லாயிருக்குன்னு நான் துருவி எடுத்துருக்கிறேன். முட்டைக்கோஸ் அது போல் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். தக்காளி ஒரு நல்ல பெரிய தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு, ஜீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் ஈனோ 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் இது கூட சேர்க்குறதுக்கு எடுத்துருக்கிறேன். பருப்பு அரைக்கிறப்பே இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாமேன்னு கூட தோணும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அப்படி சேர்த்து அரைக்கிறப்ப டேஸ்ட் வேறு மாரி இருக்கும். இந்த மாதிரி தனியாக கலக்கிறப்ப உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை தனியாக கலந்துருக்கிறேன். மாவு மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் இப்போ கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியாக வந்து ஈனோ சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்க்குறப்போ உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ளஃபியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான். இல்லை வேண்டான்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஈனோ சேர்க்குறப்ப அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்துடுறதுனால அவங்களுக்கு தனித்தனியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது நீங்கள் இதில் சேர்த்துருக்கீங்கன்னே தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பசங்க எதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எந்த வெஜிடபிள்ஸ்லாம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கிறேன். ஈனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த மாவு வந்து நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும். அது பார்க்குறப்பே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். அதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈனோ சேர்த்த பிறகு எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை வந்து உடனே நம்ம யூஸ் பண்ணலாம், வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, உடனே நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க, என்னடா இதில் காரத்துக்கு ஒன்றுமே சேர்க்கலையேன்னு. பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், சேர்க்க மறந்துட்டேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் 4, 5 மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். பச்சை மிளகா போடையில் தான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி குழி பணியாரத்தில் தான் இதை ஊற்ற போகிறேன். ஓவன்லேயே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் குழி பணியார கல்லில் இந்த இதை ஊற்றி எடுக்க போகிறேன். உங்களுக்கு குழி பணியார கல் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் தோசை கல்லுலேயோ இல்லை நல்லா கனமான எண்ணெய் சட்டியோ வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து நல்லா திக்காக ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு அந்த மாதிரியும் கிடைக்கும். இந்த மாதிரி குழி பணியாரமாக செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக கொடுக்குறப்ப அதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதுமாதிரி குழி பணியார கல்லில் நான் ஊற்றி எடுக்கிறேன் இன்றைக்கி. மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கிட்டு தான் இதில் செய்யணும். ரொம்ப தண்ணியாக வச்சுக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக தான் நான் வச்சுக்கணும். இதை வந்து நான் ஒரு லெட்டு வச்சு மூடிடுறேன். மூடி கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுட்டு தேவைப்பட்டால் திரும்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக வரும். நமக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக ஏதாவது ஒரு சட்னி, தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறாங்க சாஸ் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாஸ் வச்சு கொடுத்தா தான் பசங்களுக்குலாம் பிடிக்குங்கிறதுனால பசங்களுக்கு சாஸ் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா காரசாரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தம்புவுக்கு வந்து நான் இன்றைக்கி சாஸ் வச்சு தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுனால சாஸ் வச்சு கொடுக்க போகிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்பே தெரியும் நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து அப்படியே வெறுசாக சாப்பிட்றத விட ஒரு சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் உங்களை ஒரு சைட் டிஷ் வச்சுக்க சொல்கிறேன். இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிற இந்த பைத்தாம்பருப்பு பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டீஸுங்களுக்கெலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. இதை நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வெளியில் வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதை சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு அப்படியே கொடுக்க பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்ச இந்த சாஸோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.